ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே வானத்திக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காரு பாண்டியன். ஸோ அவங்க பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, பாண்டியன் கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்படின்னு. என்னடி பொறுமையாக பேசுறது, உண்மையிலேயே நீ ஷெல்ஃபிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சுயநலத்துக்காக என் அண்ணனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு என் அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். உன்னால் என் அண்ணன் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி பண்ணிக்கணும் அப்படின்னு புதக்குழியில் போய் உழப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. அப்படி உனக்கு அவசரமாக இருந்தால் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. உனக்கு உன் வீட்டில் அடிக்கிறாங்க திட்டுறாங்க பிரச்சனை அப்படின்னா யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்படி ஒன்றும் நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன பாண்டி இப்படியெல்லாம் பேசுகிற, பாரு ஒன்னா அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்ததுக்கும் நான் பேசினதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் சொன்ன ஒரு விஷயத்த அவர் அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னால தான் என் அண்ணன் இந்த முடிவுக்கு ஆளாச்சு. கண்டிப்பாக நீ தான் காரணம். லவ்னா எந்த வீட்டிலேயே பிரச்சனை இல்லாத இருக்கும். அவள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தாண்டி காதல், அது தாண்டி உண்மையான காதல். பிரச்சனை அப்படின்ன உடனே காதலை விட்டுறலாம் சித்திரலாம் அப்படின்னு நினச்சா யாருமே இந்த உலகத்தில் காதல் பண்ணவே முடியாது. அப்படிதான் இருக்கும். காதல் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒத்துக்க தான் மாட்டாங்க. எந்த வீட்டிலடி காதல் அப்படின்னு உடனே என் பொண்ணு காதல் அடிச்சிட்டா அவன் விரும்பினவளவே அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எந்த ஊர்ல யார் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லுடி. பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஏதோ 100 அந்த மாதிரி நடக்கலாம். ஆனா எல்லா பேரண்ட்ஸும் அப்படி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அது உண்மைதானே. எல்லாம் தெரிஞ்சுதானே நீ என்ன லவ் பண்ற, அவ்வளோ அடி உதவி வாங்குற அப்படின்னு சொல்றியே. என் வீட்டில் உன்னை பேசுகிறேன் உன்கிட்ட நான் பழகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க பாண்டி. எல்லாத்தையும் மீறி நீ தான் வேணும் எனக்கு அப்படின்னு பிடிவாதமாக நீ தானே என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்த. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீ எல்லாத்தையும் பண்ணுறீ அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ இந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருக்க, இப்படியெல்லாம் பேசுகிற. அதனால் உனக்கு அவசரம் அப்படின்னா இங்கே பாரு, அப்படி உனக்கு அடிவாங்க திட்டுவாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போ தாராளமாக, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி உனக்கிட்ட இன்னுமே ஃபோன் பண்ணால் பேசுனா என்னை கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு பேசிட்டு அங்கே போயிடுறாரு. வானத்தை பேச விஷயத்த எதுவுமே கேட்கவே விருப்பமே இல்லை பாண்டியனுக்கு. அப்படியே அமைதியாக கிளம்பி போயிடுறாரு கோவத்தோட. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகாவுடைய வானத்தோடைய வீட்டில் அவங்களுடைய அண்ணனும் வசந்தும் அவங்களுடைய அம்மாவும் பார்த்துட்டு இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்போதான் அவனை விட்டு இவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மாவும் சொல்கிறாங்க. ஆமாம்மா இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் இனிமேல் அவங்கள பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது போல இருக்குமா. இவன் நடந்துக்கிற போக்க பார்த்தா கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அவளே பிரிஞ்சு வந்துருவா போல இருக்கு. அப்புறம் நம்ம நினச்ச மாதிரி வேற ஒரு பையனுக்கு நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்கலாம், பிரச்சனை இருக்காது, நீ கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி வசந்த் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியனை விட்டு வானத்தி வந்துருவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ வானத்தி பயங்கர கோவத்தோடு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வசந்த் ரொம்ப ஜாலியாக பாட்டு சவுண்டாக கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. வானத்திக்கு ஒரே பயங்கர கோவம் வருது. டிவி அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு போகிறாங்க. என்னடி உனக்கு நான் டிவி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இவ்வளோ சவுண்டாக வச்சு டிவி பார்க்குறது இருந்தால் நான் அப்படி தான் கட் பண்ணி அதாவது ஆஃப் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. வசந்த் திரும்பவும் டிவியை போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்காரு. வானத்தி உள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. பாண்டியனை நினச்சி இவன் ஏன் இப்படி இருக்கான், அடிக்கடிக்கே இப்படி நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், இது செட் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை நம்ம கல்யாணம் பண்ணி முடியுமா, அடிக்கடிக்கு இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக சொல்கிறான். வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் நீ எங்கேயும் கோவமாக போனியே, வானத்தி தான் அண்ணங்கிட்ட பேசிடுச்சின்னு தெரிஞ்சு அவகிட்ட போய் நீ கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு வந்தியா, நீ போயிட்டு வர தோரணியை பார்த்தாவே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. பாண்டியன் அமைதியாகவே இருக்காங்க. எங்க சொல்லுங்க வானத்தி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனால் சொல்லாமல் இருக்க முடியறதில்ல. ஆமாம் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ, அண்ணனை பார்த்து இப்படிலாம் பேசியிருக்கா, அவளால் தானே
அண்ணன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ல அண்ணனோட வாழ்க்கை தப்பிச்சிருக்கு, இல்லைன்னா என்ன ஆகிறது அப்படின்னு பாண்டியன் பேசவும், ஏங்க அவசரப்படுறீங்க, வானதி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவங்களுக்கு ஆசை, அந்த ஒரு இன்டென்ஷன்ல அவங்க அப்படி பேசியிருக்கலாம்ல, அதுக்காக கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டிங்களா அப்படின்னு. ஏண்டா எதுக்குடா இப்போ சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பாண்டியன் கேட்குறாங்க. இல்லடா நீ இந்த விஷயத்துல தலையிட, அவகிட்டலாம் அப்படி பேசினாதான் சரி வரும்டா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா திட்டிக்கிட்டே இருக்க, அதான் இனிமே அப்படி நீ எனக்காக வந்து சகிச்சுக்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இது ரொம்ப தப்புங்க, உங்களுக்காகவே உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த பெண்ணை அது எப்படிங்க அசால்ட்டாக நீங்கள் முடியாது, நீங்கள் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட முடியும், இது தப்புங்க. கண்டிப்பாக சேரனுக்கு தெரிஞ்சால் வருத்தம் தான் படுவார், உங்களை தான் திட்டுவார், ஏன் நீங்கள் போயிட்டு வானதிக்கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப தப்புங்க, என்னதான் சண்டை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், இந்த அளவுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் நிலா சொல்றது புரியுதா இல்லையாடா, சண்டை வரதா செய்யும், அதுக்குன்னு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட முடியுமா, பாண்டி உனக்காக தானே அவங்க ஊரில் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்குது, நீயும் வானதியும் தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஏரியாவில் நம்ம ஏரியாவில் நிறைய பேருக்கு தெரியும், அப்படி இருக்கப்போ நீ வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டா வானதி இன்னொரு பையனை எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கும், இல்லை யார் வந்து வானதியை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களோட விஷயம் தெரிஞ்சாவே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு வானதியை தாண்டா தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பாண்டியன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புரியுதுங்களா அவர் சொல்றது, பாருங்க எல்லாம் சரியாயிடும், கோவத்தில் அப்படி பேசிட்டு வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா வானதிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. பாண்டியன் வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாரு. சரி இவங்களை நம்மள விட மாட்டாங்க, வானதி கிட்ட பேசாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சேரனை வந்து அனுஷ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அவருடைய வீட்டுக்கு. ஸோ அங்கே வந்து பையா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் நின்று போனதை பற்றி பேசிக்கிட்டு ஸோ அவருக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அனுஷ் வந்துட்டு இல்லைடா பாண்டியனுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல, எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது அவனுக்காக மட்டும்தான், வானதி பாண்டியனை உண்மையாக லவ் பண்ணுது, அந்த பிள்ளை தினமும் அவங்களோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அண்ணனுக்கு கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ரொம்ப சித்திரவாதப்பட்டுக்கிட்டு இருக்குடா, அதனால் அந்த பொண்ணு அங்கே வீட்டை விட்டு வந்துடணும், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுது, அவங்க வீட்டில் ஆனால் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதை என்ன ஏதுன்னு பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும், அப்படி இல்லைன்னா கூட வானதியை எந்த நேரம் வேணாலும் வீட்டை விட்டு திரும்பவும் பாண்டியனை பார்க்க வர வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து வானதி வீட்டை விட்டு வந்துடுச்சு, இவன் பேசி என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நம்மளோட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கான், அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிச்சு, நீங்கள் ஒரு தயவு செஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னால் அடி தாங்க முடியல, நான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுனதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தம்பி நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, பையா நீங்கள் உண்மையிலே கிரேட் பையா, உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, தம்பிங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தம்பிக்காக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுடையது, கஷ்டப்பட்டாச்சு நாம் அந்த வாழ்க்கையை சகிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணீங்களே, உண்மையிலே இது கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அனுஷ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அனுஷ், இந்த நிச்சயம் நின்று போச்சு, இனிமேல் எனக்கு கல்யாணன்ற ஒன்று வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது போல இருக்குது, என்ன பாவம் பண்ணணும் தெரியல, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி போல இருக்குது, என்னுடைய சாபம் அதெல்லாம், நான் கல்யாணமே எனக்கு நடக்காத போல இருக்குது, அடுத்து பாண்டியனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அழுதுட்டுருக்காங்க அனுஷ்கிட்ட பேசிட்டு. பையா நீங்கள் கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, என்னோட மனசில் ஒன்று தோணுது, நான் அதை உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை திரும்பி பார்த்துட்டு, பையா நீங்கள் வேணும்னா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு வந்துட்டு அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறமா எங்கள் அனுஷ் இருந்துக்கிட்டு அனுஷை வந்துட்டு பார்க்குறாங்க சேரன் இருந்துக்கிட்டு, என்ன பையா அமைதியாக இருக்கீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே வைக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம சந்தா வந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் சேரன் இருந்துக்கிட்டு, என்ன அனுஷி இதெல்லாம், எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்றதுக்காக சந்தாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுற பார்த்தியா, இந்த மனசு ரொம்ப பெரிய மனசு, இதுவே யாருக்கும் வராது, இருக்கட்டும்டா பரவாயில்ல, நீ கேட்டதே எனக்கு சந்தோஷம், அதுக்குன்னு நான் சந்தாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், சந்தாவை ஒரு நாளும் அந்த மாதிரி நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாரு.
இல்லை பையா, எனக்கு முழு சம்மதம், சந்தாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் சொல்கிறாரு. ஸோ சந்தாவும் உள்ளே போய் சேரனை பார்த்துக்கிட்டு ரொம்ப வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு. சேரனுமே சந்தாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, சந்தாவுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து யோசிக்கிறாரு. இல்லைடா அனுஷ், எனக்கு கல்யாணம் நடக்கலான்றதுக்காக அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஏன்டா நாசம் பண்ணுறா? அந்த பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய ஆசை ஏதாச்சும் தடபட போகுது அப்படின்ற மாதிரி சேரன் வந்து பேசுகிறாரு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை பையா, சந்தாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கா, அவளுக்கு முழு சம்மதம், அவளுக்குன்னு எந்த ஒரு ஆசை கடங்கோ எதுவுமே கிடையாது, என்னை நம்பிதான் அவள் என் கூட இங்கே வந்து இருக்கா, நான் பார்த்து முடிவு பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் அவள் சரின்னு தான் சொல்லுவாள், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போவே சந்தாவை கூப்பிட்டு கேட்கலாம், நீங்கள் ரெண்டில் ஒன்று முடிவு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே அனுஷ் வந்துட்டு சேரன் கிட்ட சொல்கிறாரு. சேரன் வந்து திரும்பி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து உள்ளேருந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே அது சரி வருமா அப்படின்ற மாதிரி தான் சேரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் நீங்கள் தம்பிங்க கிட்டே பேசுங்க, இல்லைனா நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுஷ் வந்து சொல்கிறாரு. ஸோ அவருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்றதுக்காக எல்லாம் கிடையாது. ஸோ எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், அவருக்கு செட் ஆகலை. ஸோ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை அவர் நல்லவர் தானே, இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த வந்து கஷ்டம் வரக்கூடாது, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு நண்பனாக ஒரு ஃப்ரெண்டாக அவருடைய மைண்ட் செட் அது. அதனால தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ மனப்பூர்வமாக வந்துட்டு இதுக்கு அவர் சம்மதிக்கிறாரு. அப்போது சேரனுமே வீட்டில் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. இருந்தாலும் அவருக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் அவருக்கும் இருக்குது. ஸோ சந்தாவை அவருமே வந்து மனசில் விரும்பிகிட்ருக்காரு சேரனுமே. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. சேரனும் நிலாவும் அண்ணன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் கூட தான் போயிருக்காரு, இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனையா, அண்ணன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போ சோழன் ஃபோன் பண்ணுறாரு. அண்ணன் எப்படி இருக்காரு, இப்போ எல்லாம் ஓகேவா, அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் கேட்குறாரு. அப்போ வந்துட்டு எல்லாம் ஓகே தான் பையா, சேரன் பையா கிளம்பிட்டாரு, வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அவரை தனியாக அனுப்பி விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயப்படுறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு தான் வருவார், இனி அவர் எங்கேயும் போக மாட்டார், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக அவர் சொல்கிறாரு. என்ன இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு முறை மனசொடைஞ்சு போய் அண்ணன் எங்கேயோ போயிடுச்சு, நாங்கள் வந்துட்டு அவரை தேடாத இடம் கிடையாது, கடைசியாக உங்கள் வீட்டில் இருந்தார், இப்போ திரும்பவும் தனியாக அனுப்பி விட்டுருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இல்லை பையா, நீங்கள் அதாவது இல்லை சோழன் பயப்படாதீங்க, அண்ணன் வீட்டுக்கு தான் வருவார் கண்டிப்பாக, நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட விஷயத்த பேசினா பாருங்கள், இல்லைனா நான் வந்துட்டு நாளைக்கு காலையில் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லிங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முதல்ல சேரன் பையா வீட்டுக்கு வராரான்னு பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அனுஷ்மே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஏங்க தனியாக அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலங்க, அண்ணன் வீட்டுக்கு தான் வருவாருன்னு அவர் நம்பிக்கையாக சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஏதோ வீட்டில் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அண்ணன் பேசினா பாருங்கள், இல்லைன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னென்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன்கிட்டே கேட்குறாங்க. தெரியலேங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம வீட்டுக்கு கிளம்பி சேரன் வந்து நேராக வராரு. அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாருக்குமே மனசே ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, சோழா என்னடா நீங்கள் ஒன்றும் தூங்கலையா? ஐயோ நான் சமைக்கவே இல்லைல்ல, இருக்கிற டென்ஷனில் என் பாட்டுக்கு வெளியில் போயிட்டேன், உங்களை பற்றி கவலையே படலை, நிலா இருப்பா நான் சமைச்சிடுறேன், தோசை ஊற்றிடுறேன், சட்னி இருக்குது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காரு சேரனுமே இருந்துக்கிட்டு. அண்ணன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க அண்ணன், நானும் சோழனும் பார்த்துக்குறோம், அவர் சட்னிக்கு ரெடி பண்ணுவார், நான் தோசை நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அண்ணே நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. எனக்கு என்னடா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படி என்ன பேசினார் உங்ககிட்ட அவருக்கு கூட போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கியே,
என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோழன் வந்துட்டு சேரன்கிட்ட கேட்குறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரியாக இருக்கார். அமைதியாகவே வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் வாயாலே அவரால் சொல்ல முடியலை. ஸோ வந்து அது ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் விஷயத்த சொல்லலைன்னா கூட நாளைக்கு காலையில் அவர் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன், நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி நாளைக்கு காலையில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீ சொல்ல மாட்டேன்ற, நாங்கள் அவர்கிட்டே இது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன நீ சொல்வியா, எங்களோட சஸ்பென்ஸ் தாங்க முடியல, அதான் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஏங்க விடுங்க, அண்ணனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் அதான் அவர் சொல்கிறேன்னு இருக்காருல்ல, வாங்க நம்ம தோசை ஊற்றலாம், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் கிச்சனில் போயிட்டு சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஸோ நிலா கூட சமைக்க போகிறோம் அப்படின்ன உடனே சோழன் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு உள்ளே போயிடுறாரு. ஸோ வந்து மாற்றி மாற்றி நிலா தோசை ஊற்ற, நான் சட்னி அரைக்க, ஒரே ரொமான்ஸாக இருக்க போதும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறாரு. ஸோ இப்போ இங்கே நம்ம பாண்டியன் டல்லாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சேரனுமே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பல்லவனை பார்த்து கேட்குறாங்க, என்னாச்சுடா பல்லவா அப்படின்னு. அண்ணன் வானத்துக்கிட்ட போயிட்டு அண்ணன் சண்டை போட்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே பதற்றமாகி, ஏன்டா அப்படி பண்ண, டே அந்த பிள்ளை அது மனசில் இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிச்சின்னு தான் நான் சொன்னேன், நீ அவளால் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நீ அவகிட்ட போய் சண்டை போட்டியா? நினச்சேன், நான் அப்போவே நினச்சேன் நீ வந்து வானத்தி தான் இதை சொன்னாலா அப்படின்னு கேட்கும் போதே நினச்சேன், எதுக்குடா போய் வானத்துக்கிட்ட சண்டை போட்ட? இங்கே பாரு, அந்த பிள்ளை மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவங்க கேட்குறதுல வானத்தை கேட்குறதுல என்னடா தப்பு இருக்குது, நீ எதுக்குடா இப்போ அந்த பிள்ளைகிட்ட கோவப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா, என்னதான் இருந்தாலையும் அவள் பண்ணது தப்பு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த அவள் யாருன்னு, அவளால் தானே நீங்கள் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசுகிறாரு. உடனே சேரன் கிட்ட கோவம் வந்து பயங்கரமாக திட்டிடுறாரு பாண்டியனை. இங்கே பாரு பாண்டியா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த பிள்ளையோட மனசில் இருக்கிறதையும் நியாயம் தானே, எனக்கு கல்யாணம் நடந்துட்டா அந்த பிள்ளைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு அது நினைக்குது, அந்த பிள்ளைங்க எவ்வளோ நாளைக்கு வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கோம், உன்னை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோவெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறா வானதி, அதில் என்ன தப்பு இருக்குது? அந்த பொண்ணோடைய நிலைமையிலிருந்து பார்த்தா தாண்டா அது எல்லாருக்குமே புரியும், ஒரு பொண்ணு கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சேரன் வந்து சொல்கிறாரு. தப்பு பாண்டி, இதெல்லாம் நீ முதல்ல வானத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு. ஆனால் இதே தானே நானும் நிலாவோ இவ்வளோ நேரமாக அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தோம், சரி சரின்னு மண்டியாடிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டே நீ முதல்ல ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. பாண்டியன் தயங்கி நின்றுட்டு இருக்காரு. சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா நீ இப்போவே போய் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறமா பாண்டியனுமே வந்து வானத்துக்கிட்ட பேசுறதுக்காக சமாதானம் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. வெளியில் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, வானதி எடுக்கிறதே இல்லை, கோவத்தில் இருக்காங்க. இவன் ஃபோன் பண்ணால் நம்ம எடுக்கவே கூடாது, ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்க. ப்ளீஸ் ஃபோன் எடு வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டென்ஷனோட ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. முதல்ல திட்ட வேண்டியது, அப்புறம் ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்த வேண்டியது, இவனுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிட்டோம், அப்போ ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கோவத்தில் வந்து வானதியுமே வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சந்தாவை நினச்சிக்கிட்டு சேரன் வந்து ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து வீட்டில் விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனுஷே வந்துடுறாரு காலையில். அப்போ வந்துட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க நிலா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக. அப்போ வந்து அவர் வராரு. வாங்க, நேற்று என்னமோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க ஃபோனில், சோழன் சொன்னார், அது சொன்னதுலேருந்து எங்களுக்கு யாருக்குமே நைட்டு வந்து தூக்கமே வரல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சந்தாவுமே கூட வந்திருக்காங்க. ஸோ சந்தாவுக்கு ஒரு வெக்கமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நிலா கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. அப்போது என்னாச்சுங்க, என்னென்ன இவங்க எப்பயுமே இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அனுஷே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பையா இனிமேல் நீங்கள் என்னை வாடா போடலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுஷ் சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு, என் அண்ணனுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சண்டியா, ஏன் அவர் உங்களை வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இல்லை சோழன், விஷயமே வேற, இனிமே நாம் 2 பேரும் தான், அதாவது சேரன் பையா தான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, இதுக்கப்புறம் அவர் எப்படி என்னை அனுஷு வாடா போடான்னு கூப்பிட முடியும், முறையே மாறுதில்லை அப்படின்ற மாதிரி அனுஷ் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க.
அப்போ தான் இருந்துக்கிட்டு ஆமாம் சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, சேரன் பையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் திடீர்னு என்ன இது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றதுக்காக இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை, உண்மையிலேயே சந்தாவை வந்துட்டு சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு முழு சம்மதம், நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் வந்து கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம யாருமே யோசிக்காத போயிட்டுமே, இதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. ஸோ சேரனுக்கு வந்துட்டு அனுஷ் அதாவது சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாருமே பேசி முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நடேசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நடேசன் வந்து இதுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாரு, ஸோ என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.